கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்வாலி மரத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதடிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபை தேவனாய் கர்த்தர், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே கூடியிருந்து உன் சகோதரன் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போ என்று சொல்லி அவர் தரிசனமாகி அவனிடத்தில் சொல்லி, நீர் அங்கே எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த கர்வாலி மரத்தை குறித்து சொல்லும் பொழுது அதற்கு கீழே அவர்கள் விக்கிரகங்களை புதைக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் அந்த கர்வாலி மரம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் புதைக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மாம்ச காரியங்களை புதைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாதது எதெல்லாம் இருக்குதோ, கலாத்தியர் 5:17 சொல்கிறது, தேவன் அன்பிற்கு விரோதமாயிருக்கிற அந்த 17 காரியங்களும் நீங்களும் நானும் அங்கு புதைக்கப்பட வேண்டுங்க. நம் கர்வாலி மரமாக இருந்தால் தான் மட்டும்தான் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். இப்படி யாக்கோபு தன் பிள்ளைகளிடத்திலிருந்து வாங்கி அவைகளை அங்கே புதைக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவன் அந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரை தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற காரியங்களை இன்றைக்கு நீங்கள் புதைத்து போடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் யாக்கோபு சொல்லுவான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னார். நீங்கள் இன்றைக்கு உங்கள் கைகளினால் காணிக்கைகளை விதைப்பதற்கு முன்பதாக, காணிக்கைகளை கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கைகள் வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இன்று புதைத்து போட வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். அதையெல்லாம் புதைத்து போட, மண்ணுக்கடியில் புதைத்து போட வேண்டுங்க. நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கும் இந்த கர்வாலி மரத்தின் கீழாக அவர்கள் அதை புதைத்து போட்டார்கள். நம் வேதத்தில் பார்க்கிறோம். இதே கர்வாலி மரத்தின் கீழில் தான் வந்து தேவனுடைய தூதனானவன் யாரிடத்தில் பேசுகிறான்? கிதியோனிடத்தில் பேசினார். இன்றைக்கு புதைக்க வேண்டியதை புதைத்தால் அந்த இடத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை எழுப்புவார், கட்டுவார், உங்களை அடையாளப்படுத்தி கட்டுவார். நிச்சயமாக அவர்கள் புதைத்தபடினால்தான் அவர்கள் பெத்தேலை கட்டி எழுப்பினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை துவங்க வேண்டுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கடந்த நாட்கள் நடத்தி வந்து உங்களோடு கூட இருந்ததற்கு அடையாளமாக தேவனுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் நினைக்கிறீர்களோ, நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட இருந்து செய்து முடிப்பார். புதைக்க வேண்டியங்களை புதைத்து போடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பெத்தேல்களை கட்டி எழுப்பார், பெரிய காரியங்களை கட்டி எழுப்பார். வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ஒரு கிதியோனாக, ஒரு பராக்கிரமசாலியாக நீங்கள் எழும்ப வேண்டுமா? கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைக்க வேண்டுமா? பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உங்களை பேர் சொல்லி இன்றைக்கு அழைக்க வேண்டும். நீங்க போகிற பாதையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நீங்க எடுக்கிற காரியங்கள் ஜெயமா முடிய வேண்டுமா? புதைக்க வேண்டிய காரியங்களை புதைத்து போடுங்கள். தேவையில்லாத எல்லாம் தூக்கி போடுங்கள். சிந்தனை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி போடுங்கள். அன்பே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா கனிகளும் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். வெளிப்பட வேண்டியவைகளை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாதவைகளை புதைத்து போடுவீர்கள் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் இந்த பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தாங்க இன்னைக்கு கர்வாலி மரமாக மாற வேண்டும். புதைக்கப்பட வேண்டியவர்கள், உங்களுக்கு கீழாக புதைக்கப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.